ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம். இறைவணக்கம். யத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவான் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம். ஆறாவது நிர்வாண பிரகரணம். புசுண்டன் கதை. முதலாவது புசுண்டன் கதை. பாடல் 3, 4. சித்தமாயை மனம் ஜீவன் ஒன்றும் இல்லை திகழ் பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெருங்கடல் போல் உகண்டு வளரும் உத்தமனே பொத்த உடலை நான் என எம்மட்டு காணும் இப்பொருளில் பத்து எனும் பாவனை எம்மட்டு அம்மட்டு உளமாதியின் மயக்கம் எனது ஈது என்னும் மால் எம்மட்டு அம்மட்டு உளமாதியின் மயக்கம் அனக உள்ளே முகமாகி அதனால் மும்மை உலகென்னும் கணம் இல் துரும்பை அறிவனலில் ஓமம் செய்யில் கார்வண்ணா மனனை முதலா மயக்கங்கள் அவனுள் என்றும் வாராதே. நிர்வாண பிரகரணம் என்ற இந்த பிரகரணத்தில் முதலாவது கதையா புசுண்டன் கதை இருக்கு. அதற்கு முன்னால் ஹிதோபதேசமா மனது இல்லாமல் இருத்தல், மனது ஸ்வரூபத்தில் லயமாகி இருத்தல், அதுதான் மோக்ஷம். மனதும் மனதின் காரியமாகிய அகங்காரம் மமகாரம் இவைகள் இருப்பதுதான் சம்சாரம் என்று ஹிதோபதேசம் செய்கின்றார். இந்த அகங்காரம் மமகாரம் இருக்கின்ற வரை மனது இருக்கும். மனது இருக்கின்ற வரை பிரம்ம பாவனை மேவாது.
உடலை நான் என்று நினைத்தல் அகங்காரம். இந்த உலகை சத்தியம் என்று நினைத்து உடலுக்கு உலகால் வரும் இன்பத் துன்பங்களை சத்தியம் என்று நினைத்து இன்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், துன்பத்தை போக்க வேண்டும் என்று நாம் கர்மாவை செய்கின்றோம். அதில் பிரவൃத்திக்கு காரணமாக அதுதான் இருக்குது. அடிப்படை அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினால சொரூபம் மறைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவாக இந்த விக்ஷேப சக்தியானது, மாயையினுடைய விக்ஷேப சக்தியானது நான் அல்லாத உடலை அனாத்மாவாகிய உடலை, மித்யாவான கல்பிதமான பொய்யாகிய உடலை நான் என்று நினைக்கச் செய்கின்றது. அதே போல உண்மையில் இல்லாத பொய்யான மாயா கல்பிதமான உலகை சத்தியம் என்று நினைக்கச் செய்கின்றது. உடலை நான் என்று நினைத்தல், உலகை சத்தியம் என்று நினைத்தல், இதுதான் விக்ஷேபத்தினுடைய காரியம். அதுதான் நம்முடைய சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. உடல் நான் என்று நினைக்கின்ற பொழுது உடலினுடைய சுகம் என்னுடைய சுகம், உடலினுடைய துக்கம் என்னுடைய துக்கம். உடம்பு சுகமாக இருந்தால் நான் சுகி, உடம்புல துன்பம் இருந்தால் நான் துக்கி என்ற எண்ணமானது வருகின்றது. அந்த சுக துக்கம் எங்கிருந்து வருகின்றது? அது புற உலகை சார்ந்ததாக இருக்குது. அதனால் இந்த உலகத்தையும் சத்தியம் என்று நினைக்கின்றோம். உலகம் சத்தியம், அதனால் உலகத்திலிருந்து வருகின்ற இன்பத் துன்பங்களும் சத்தியம். உடம்பும் சத்தியம், உடம்பு தான் நான் என்றால் இந்த இன்பத்தை நான் வைத்து கொள்ள வேண்டும், துன்பத்தை விலக்க வேண்டும் என்ற அந்த பிரவர்த்தியானது வருகின்றது. அதனால் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த தவறான அறிவை போக்க வேண்டும். உண்மையில் உடம்பு நாம் இல்லை, ஆனால் அறியாமையினால் மூடப்பட்டு உடலை நாம் என்று நம்ம நினைக்கின்றோம். இந்த தவறான அறிவு, உடலை நான் என்று நினைத்தல், உடல் மட்டுமே நான் என்று நினைத்தல், அது நீங்க வேண்டும். அதே போல இந்த உலகமானது பரம சத்தியமாக இருக்கின்றது என்பதும் தவறான அறிவு. அதுவும் வாஸ்தவம் இல்லை. அறியாமையினால நமக்கு இந்த உலகம் உண்மையில் பிரம்மமயமாக இருக்கின்றது. உலகத்திற்கு ஆதாரமாக பிரம்மம் தான் இருக்கின்றது. அதுதான் சத்வஸ்து. அதன் மேலே மாயையினால உலகங்கிறது நாமரூபமாக கல்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாம ரூபங்களையே, இந்த கல்பனையையே, இந்த தோற்றத்தையே நாம் சத்தியம் என்று நினைக்கின்றோம். அது தவறான அறிவு. ஆகவே அது நீங்க வேண்டும். இந்த இரண்டும் நீங்கிவிட்டால் உடல் நான் என்ற எண்ணமும், உடம்பு மேலே இருக்கக்கூடிய அபிமானம், அதுவும் உலகம் சத்தியம் என்ற எண்ணமும் நீங்கிவிட்டால் மனது இதிலிருந்து விடுதலை அடைகின்றது. இந்த இருமைகளிலிருந்து விடுதலை அடைகின்றது. அப்படி விடுதலை அடைந்த மனதை உண்மையிலேயே சத்தியமாயிருக்கின்ற ஆத்மாவில் நிறுத்த வேண்டும். ஆத்மாவையே கண்டாக்கார விருத்தியினால ஆத்மாவையே இடைவிடாது சிந்தனை செய்து மனதை உடம்பிலிருந்து உலகத்திலிருந்து விலக்கி ஆத்மாவில் சொரூபத்தில் நிறுத்த வேண்டும். அதான் உள்முகம் நாடி உள்முகமாக என்று சொன்னார். அகமுகமாக திரும்பி, இந்த அகமுகமாக திரும்புதல் என்பது இந்த ரெண்டும் தெளிவாக இருந்தால் தான் நடக்கும். அதுதான் சாஸ்திர ஸ்ரவணம்ங்கிறதும் அத்வைத்த ஞானம் என்பதும், சத்தியம் மித்யா விவேகம்ங்கிறது, ஆத்மா அனாத்ம விவேகம் முக்கியம் என்பது, அதற்கு சாஸ்திரங்களை முறையாக படிக்கணும் என்பதும் முக்கியத்துவம் உடையதாக ஆகுது. இந்த உடம்பு சத்தியம், உடம்பு தான் நான், உலகம் சத்தியம், அதிலிருந்து வருகின்ற இன்பத் துன்பங்களும் சத்தியம் என்று நினைத்திருக்கிற வரைக்கும் இதிலிருந்து விலகுதல் என்பது, மனது அதிலிருந்து விலகுதல் என்பது சாத்தியம் இல்லை. ஏதோ தற்காலிகமாக ஏதோ தியானம் முதலான பயிற்சிகளால், பிராணாயாமம் முதலான பயிற்சிகளால், அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்துறதுனால தற்காலிகமாக விளக்கலாமையுடைய ஆழ்மனதில் இவைகளெல்லாம் சத்தியம் உண்மைங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அதிலிருந்து நாம் மனது விலகாது. அதனால் இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஞானம் ஒன்றுதான் மனதை
சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும். ஏன்னா மனது இன்ப துன்பங்களை அடையிறதுக்கு காரணம் இந்த அஜானத்தினால ஏற்பட்ட தவறான ஞானம். அஜான காரியமான மித்யா ஞானம் அதுதான் மனதோட சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. மனது அந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அது ஞானத்தை பெற வேண்டும். ஆத்ம ஞானத்தை, சத்திய மித்யா ஞானத்தை, அத்வைத ஞானத்தை பெற வேண்டும். அதற்கு சாஸ்திரம் ஒன்றுதான் உபாயம். அதுதான் இங்க தெளிவாக ஹிதோபதேசமாக சொல்லி வருகின்றார். சித்தம், மாயை, மனம், ஜீவன் ஒன்றும் இல்லை. இவைகள் எல்லாம் வாஸ்தவமாக இல்லை. ஆத்மாவுக்கு பிரம்மத்திற்கு வேறாக இவைகள் இல்லை. இது இருக்குது, தெரியுது, அனுபவத்தில் இருக்குதுன்னா இவைகள் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. நம்ம இவைகள் தனியாக சத்தியமாக ஒன்றொன்றும் தனித்தனியாக சத்தியமாக இருக்குது என்று நினைக்கின்றோம். அது அறியாமை. இவைகள் இருக்கின்றன, ஆனால் சுதந்திரமான சத்தாவாக அவைகள் இல்லை. உண்மையான இருப்புத்தன்மை உடையவையாக அவை இல்லை. இவை பிரம்மத்தை சார்ந்த இருப்புத்தன்மை உடையதாக தோற்றம் மாத்திரமாக இருக்கின்றன. திகழ் பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெருங்கடல் போல் உகண்டு வளரும். ஒன்றாய் இருக்கின்ற அந்த பிரம்மம் தான் அந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தியினால இவைகள் விளங்கி கொண்டிருக்கின்றன. இவைகள் மித்யா என்று இவைகளை விளக்கி அந்த பிரம்மத்தினிடத்திலேயே மனதை நிறுத்துகின்ற பொழுது அந்த பிரம்மாகாரமாக மனது இருக்கின்றது. ஒத்த ஒன்றாய்னா ஏகமாய், ஒன்றேயான அந்த பிரம்மமாய், விகற்பரகிதமாய், எவ்விதமான விகல்பங்களும் எவ்விதமான மாறுபாடுகளும் இல்லாததாய் இந்த பிரம்மமானது விளங்குகின்றது. இவைகளெல்லாம் மித்தியான நீக்கின பிறகு மனதுக்கு அந்த யதார்த்த சொரூபமானது, பிரம்ம தத்துவமானது அது விளங்குகின்றது. அந்த பிரம்மம் தான் பிரபஞ்ச முழுவதற்கும் ஆதாரமாய் நல்ல பெருங்கடல்ங்கிற உதாரணம் கொடுக்குறார். இந்த பிரம்மம் பெருங்கடலாக இருக்கின்றது. அதன் மேல இந்த உலகம் முதலானவைகள் நாம ரூபங்களாக அலைகளைப் போல வெறும் தோற்றங்களாக இருக்கின்றன. அதனால் இந்த தோற்றங்களை விளக்கி பார்க்கின்ற பொழுது, தோற்றங்கள் மித்யா என்று நீக்குகின்ற பொழுது பிரம்மம் மாத்திரம் இருக்கின்றது. மகா சமுத்திரமாக அது இருக்கின்றது. மனது அதிலேயே லயமாக ஆகின்ற பொழுது மனதும் அதுவாகவே இருக்கின்றது. அதை விடுத்து பொத்த உடலை நான் என எம்மட்டும் காணும். இந்த ஞானம் இல்லாம, இந்த சத்தியம் மித்யா ஞானம் இல்லாம, அத்வைத ஞானம் இல்லாம, ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாமல் பொய்யா நான் அல்லாத உடலை, அனாத்மாவாகிய உடலை நான் என எம்மட்டும், எந்த அஜ்ஞானம் இருக்கிறது, அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த உணர்வு, இந்த எண்ணம் தான் இருக்கும். பொத்த உடலை நான் என எம்மட்டும் காணும். இதுவரைக்கும் உடம்ப நான் என்று நாம் நினைக்கிறோமோ, அதே போல இப்பொருளில் வஸ்து எனும் பாவனை அறியப்படுவதா இருக்கின்ற உலகப் பொருள்கள், அவைகள் வஸ்துனா அவைகள் உண்மையிலேயே இருக்கின்றன என்று நினைக்கின்ற அந்த தவறான பாவனை என்ற கருத்து. அதனால் வஸ்துங்கிற வாஸ்தவமாக அவை அவஸ்துவ வஸ்துவா நினைக்கிறோம், அனாத்மாவா ஆத்மாவா நினைக்கிறோம். உடம்ப நான் நினைக்கிறது, அனாத்மாவா ஆத்மாவா நினைக்கிறது. அதே மாதிரி உலகம் வாஸ்தவமாக அவஸ்து, ஆனால் அதை வஸ்துவா நினைக்கிறது. இல்லாத பொருள் அதை இருப்பதாக நினைத்தல், அது தவறான பாவனை. எதுவரைக்கும் இந்த இரண்டும் இருக்கோ அதுவரைக்கும் மனமானது இருக்கின்றது. உளமாதியின் மயக்கம், மனசு முதலான மயக்கங்கள் இருக்கும். மனது முதலான மயக்கம் இருக்கும். அப்புறம் மனதில் உலகத்தை குறித்த மயக்கமானது எப்பொழுதும் இருக்கும். அதனால மேற்கொண்டு இன்னும் விவரித்து சொல்றார். எனது அடுத்த 4வது பாடல்ல, எனது ஈது என்னும் மால் எம்மட்டு அம்மட்டு உளம் ஆதியின் மயக்கம்.
எது வரைக்கும் எனது ஈது, இது எனது, இது என்னுடையது. முதல்ல சொன்ன சரீரம் நான்கிறது அகங்காரம். அப்புறம் புறத்தில் இருக்க உலகத்தை சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி சத்தியமாக நினைத்ததுனால இந்த உலகத்தில் இருக்க பொருட்களை நம்ம பாகுபாடு பண்ணுகின்றோம், பேதம் பார்க்கிறோம். இந்த உடம்புக்கு ஆதரவாக இருக்கிறதெல்லாம் என்னுடையதுன்னு, உடம்புக்கு சுகத்தை தரக்கூடியவைகளெல்லாம் என்னுடையது, அதெல்லாம் எனக்கு வேண்டும் என்றும், அப்புறம் அதற்கு மாறா இருக்கிறதெல்லாம் எனக்கு அந்நியமானது, எனக்கு விரோதமானது, அவைகளை நான் விளக்க வேண்டும், அழிக்க வேண்டும்னு உலகத்தை ரெண்டா பிரிச்சறோம். என்னுடையது, எனக்கு அந்நியமானதுன்னு. அதனால் இது மமக்காரம். இந்த மமக்காரமானது வருகின்றது. இது எனது என்னும் மால். அதனால் மமக்காரம் எது வரைக்கும் இருக்கும்? அப்போ 3 சொல்கிற. ஒன்று அகங்காரம், அப்புறம் உலகத்தை சத்தியமாக நினைக்கிறது, அப்புறம் மமக்காரம். இந்த 2. யான் எனதுன்னா, யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இந்த யான் எனதுங்கிறது எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும், அதெல்லாம் சத்தியங்கிற எண்ணமானது எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் உளம் ஆதியின் மயக்கம், மனது முதலானவைகளின் மயக்கமானது இருக்கும். அதனால இவைகள் என்னுடையது இல்லை என்று ஞானத்தினால் புரிந்து கொண்டு, இவைகள் சத்தியம் இல்லை என்று ஞானத்தினால் புரிந்து கொண்டு, உடன் நான் இல்லை, உலகம் சத்தியம் இல்லை, அதனால் உலகத்தில் இது என்னுடையது உன்னுடையதுன்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஞானத்தினால புரிந்து கொண்டு, அறிவால் புரிந்து கொண்டு. வாஸ்தவமா எல்லாவற்றுள்ளும் ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது. அதனால் ஆத்மாவுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, இருப்பதாக தெரிவதெல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரம். அதனால எல்லாவற்றுள்ளும் ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது. நான் உடல், நான் இந்த உடல், உலகம், இதுல 2க்கும் ஆதாரமாக ஒரே ஆத்மாவே இருக்கின்றது என்று அந்த ஒரே ஆத்மாவை பார்த்து கொண்டு, அதான் உள்முகமாகி, அனக உள்ளே முகமாகி, அதனால் மும்மை உலகு என்னும் கணம் இல் துரும்பை அறிவு அனலில் ஓமம் செய்யில். ஓமம் செய்யில்னா ஹோமம் செய்தால், ஆகுதியாக கொடுத்தால். எதுல? அறிவாகிய அனலில், அறிவாகிய நெருப்பில், ஞானத்தீயில். ஞானத்தீயில் ஆகுதியா எதை கொடுக்கணும்னா இந்த உலகை, 3 உலகங்களையும் ஆகுதியா தூக்கி போட்டுறணும்னா. ஆகுதியா போடுறதுன்னா என்னது? இவைகள் உண்மை இல்லை, மித்யா என்ற அந்த ஞானம்தான் ஆகுதியா கொடுக்கறது. அதுக்கு கொடுக்கக்கூடிய உலகத்திற்கும் உடலுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை எரித்து சாம்பலாக்குதல். அந்த சத்தியத்துவ புத்தியை தூக்கி அறிவு ஞானம்ங்கிற நெருப்புல போடணும். அஞ்ஞானத்தை ஞானம்ங்கிற நெருப்புல ஆகுதி செய்ய வேண்டும். அஞ்ஞானம் என்னது? உலகம், இந்த மும்மை உலகு, 3 உலகம், நான் இந்த உலகம், நான் இருக்கிற இந்த உலகம், அப்புறம் மேல் உலகம் கீழ் உலகம்னு இந்த பேதங்களோடு தெரிகின்ற உலகங்கள் இருக்கின்றன, அவைகள் சத்தியமாக இருக்கின்றன என்ற அந்த அஞ்ஞான விருத்தியை ஞான விருத்தியாகிய நெருப்பில் ஹோமம் செய்ய வேண்டும். அஞ்ஞானமும் விருத்தி ஞானமாகத்தான் இருக்கு, ஞானமும் விருத்தி ஞானம் தான். வாஸ்தவமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ஆத்மா, ஞான ஸ்வரூபம். நமக்கு நாம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறோம், ஆனால் அது அஞ்ஞான விருத்தியினால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. அஞ்ஞான விருத்தி என்னது? உடம்பு நான், உலகம் சத்தியம் நினைக்கிற அஞ்ஞான விருத்தியினால இந்த ஆத்ம ஞான ஸ்வரூபமான ஆத்மாவானது மறைக்கப்பட்டிருக்கு. அந்த அஞ்ஞான விருத்திய ஞான விருத்தியில், ஞான விருத்தியாகிய அனலில், நெருப்பில், தீயில் ஆகுதி செய்ய வேண்டும். அதான் உள்ளே முகமாகி, அதனால் உள்முகமாக இது அனைத்து. உள்ளே முகம்னாக்க இங்கே நம்ம உடம்புக்குள்ள மனசுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய துரியமாக இருக்கின்ற ஆத்மமுகமாக்கி, மனதை ஆத்மாவை நோக்கி திருப்பி, நமக்கு ஆதாரமாக இந்த அனாத்மாவாகிய உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவை நோக்கி மனதை திருப்பி, அதனால் இது உள்ளே திருப்புறது. அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய உலகத்தில் தோற்றமாக இருக்கக்கூடிய பொருள்களுள்ளும் அந்த நாமரூபத்தை விளக்கி அதன் உள்ளே உள்முகமாகி, அதன் உள்ளே அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை
பார்ப்பதாக இருந்து. அதனால் உள்ளேங்கிறது நம்ம உடம்பு வச்சு உடம்புக்கு உள்ளேங்கிறது மட்டும் இல்லை, சகல நாம ரூபங்களுக்கும் உள்ளே. உலகத்திற்கு உள்ளே, உடலுக்கு உள்ளே. உள்ளேனா வெளி தோற்றமாக இருக்கக்கூடிய சகல நாம ரூபங்களுக்கும் உள்ளே முகமாகி. ஏன்னா நம்ம உடம்பை மட்டும் வைத்துக்கொண்டு நான் உள்ள ஆத்மாவை பார்க்கிறேன்னா கண்ணை மூடி தியானத்துக்கு போனால் அப்போ தியானத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஆத்ம தரிசனம்னா. விழித்தாக்க உலகம் தெரிகிறதுன்னா திரும்ப விழித்த உடனே சம்சாரம் வந்துடும். அது தூக்கத்திலிருந்து விழிக்கிற மாதிரி தான். ஆமாம், கண்ணை திறந்து விழித்து பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த நாமரூபங்களுக்கு உள்ளே இருக்கின்ற ஆத்மாவை காண்பவனாக இருந்து, அதான் யானிஷா சர்வபூதானாம்னு அங்கே ஸ்தித பிரஜ லட்சணத்தை சொல்கிற போது சொன்னார். எல்லா நாமரூபங்களுள்ளும் எந்த அஞ்ஞானி உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறானோ அதே உலகத்தை பிரம்மமாக பார்க்கிறான். எந்த அஞ்ஞானிக்கு பிரம்மமானது விளங்கவில்லை, உலகம் விளங்குகின்றது. அதே ஞானிக்கு உலகமானது விளங்கவில்லை, பிரம்மமானது விளங்குகின்றது. அப்போ ஞானி அதே உலகத்தை பார்க்கிறான், ஆனால் உலகமாக பார்க்கறது இல்லை, அவன் பிரம்மமாக பார்க்கிறான். அஞ்ஞானி பிரம்மத்தை பார்க்கிறான், ஆனால் பிரம்மமாக பார்க்கறது இல்லை, அவன் உலகமாக பார்க்கிறான். புரிஞ்சுதா? அதனால் உண்மையிலே இங்கே பிரம்மமும் விளங்கி கொண்டு இருக்கு, உலகமும் விளங்கி கொண்டு இருக்கு. அஞ்ஞானியோட கண்ணுக்கு உலகம் மாத்திரம் தெரிகின்றது, பிரம்மம் தெரிவது இல்லை. ஞானியோட கண்ணுக்கு பிரம்மம் மாத்திரம் தெரிகின்றது, உலகம் தெரிவது இல்லை. அதான் மரத்தை மறைத்தது மாமத யானைன்னு. அந்த மர யானையை பார்க்கிற பொழுது அந்த யானைங்கிற தோற்றமும் விளங்கி கொண்டிருக்கின்றது, ஆதாரமான மரமும் விளங்கி கொண்டிருக்கு. அஞ்ஞானி ஒரு சிறு குழந்தை அந்த தோற்றத்தை மட்டும் பார்க்கிறது, அது மரத்தை அறிவது இல்லை. அதனால் அதற்கு யானையை பார்த்தவுடனே பயமோ அல்லது வியப்போ ஏதோ ஒன்று வருகின்றது, ஒரு உணர்வு ரீதியான உணர்வு வருகின்றது, ஒரு ரீதியான ஒரு தாக்கமானது ஏற்படுகின்றது. அதே பெரியவர்கள் விவேகம் இருக்கிறவர்கள் அந்த யானையை பார்க்கிற பொழுது அங்கே மரம், அதைத்தான் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அவர்களுக்கு மரம் தான் தெரிகின்றது. அந்த யானைங்கிறது ஒரு நாமரூபம், அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அதனால மன விகாரமானது ஏற்படுவது இல்லை. அதே மாதிரி தான் இந்த உலகத்தை நம்ம தங்க நகைன்னு பார்க்கிற பொழுது நகையை மட்டும் பார்த்தா உலகத்தை பார்க்கிறது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தை மட்டும் பார்த்தா அது ஆதாரத்தை பார்ப்பது. அதே மாதிரி உலகம் ஒரு நாமரூபமாக இருக்கு, அதற்குள்ள காரணமாக பிரம்மம் இருக்கின்றது. ஞானியானவன் ஞானத்தினால பிரம்மத்தை மாத்திரம் பார்க்கிறான், உலகம்ங்கிற நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அஞ்ஞானியானவன் காரணத்தை பார்க்காம காரியமான நாமரூபத்தை மட்டும் பார்க்கிறான், அதனால அவனுக்கு பேதங்கள் தெரிகின்றது, அதனால சம்சாரமானது இருக்கின்றது. அதனால அனகனா பாப்பமற்றவனே, பாப்பம் நீங்கியவனே, பாப்பம் இல்லாதவனே, உள்ளே முகமாகி. அதனால எல்லா நாம ரூபங்களுக்குள்ளும் இருக்கின்ற ஆத்ம முகமாகி, ஆத்மாவை பார்ப்பவனாக ஆகி. ஆத்ம திருஷ்டி சமதர்ஷனம்னா சர்வத்திர சமதர்ஷனம்னா வித்யா வினய சம்பன்னேன்னு பகவத்கீதையில் பார்க்கிறோமே. இப்போ எல்லா நாமரூபங்கள் எதை பார்த்தாலும் விவகாரத்தில் அது உயர்ந்தது தாழ்ந்தது, அல்லது வேதங்கள் பார்க்குறோம், விலங்குகள், பறவை, யானை, குதிரை, நாயை சமைச்சு சாப்பிட்றவன்னு உடல் ரீதியாக பார்க்கிற பொழுது பேதம் இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா எல்லாம் சமமான ஆத்மாவாக பிரம்மமாக இருக்கின்றது. அதனால் அப்படி உள்ளே முகமாகி, அதனால் தியானத்தில் இருக்கிற போது மட்டும் இல்லை, விழித்திருக்கின்ற பொழுதும் எப்பொழுதும்னா, அதனால் இந்த ஞானம் இருக்கிற பொழுது எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே அவன் பிரம்மமாக பார்க்கிறார். அதனால இந்த நாம ரூபங்கள் எல்லாம் இந்த ஞானம்ங்கிற அறிவு அனலில் ஹோமம் செய்து விடுகிறான். உலகம்ங்கிற நாம ரூபத்தை அறிவாகிய அனலில் ஹோமம் செய்து விடுகின்றான். செய்யில் அப்படி செய்தா கார்வண்ணா, ஸ்ரீராமர் கார்வண்ணனா இருக்கிறார். மேகவர்ணம், மேக நிறத்தை உடையவராக இருக்கின்றார் கார்வண்ணா ஸ்ரீராமனே. மனனை முதலான மயக்கங்கள் அவனுள் என்றும் வார. எவன் இவ்வாறு ஞானத்தீயினால் 3 உலகங்களும் நாமரூபம் மாத்திரம் மித்யா என்று அவைகளை எரித்து விடுகின்றானோ அவனிடத்துல மனது முதலான மயக்கங்கள் வருவது இல்லை. மனது பண்ணுகின்ற எந்த மயக்கங்களும் ஏற்படுவது இல்லை.
அவன் தான் ஜீவன் முக்தனா இருக்கின்றான். ஸ்தித பிரஜனாக அவன் இருக்கின்றான். அதனால் எப்போதும் வரவே மாட்டான். என்றும் வாராதே, என்றும்னா எப்பொழுதும். அதன் பிறகு இந்த ஞானம் தெளிவான பிறகு மீண்டும் மயக்கம், உலகத்தை பார்த்து மயக்கம் என்பது அவனுக்கு வருவதே இல்லை. உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதும் அவன் விவகாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் எல்லாம் பிரம்மம் என்று அவன் இருக்கின்றான். அப்போ விவகாரங்கள் வெறும் விவகாரம் மாத்திரம், வேடிக்கை மாத்திரம் என்று கனவு மாதிரி அல்லது சினிமா மாதிரி அவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றார். என்ன விவகாரம் பண்ணாலும் அதனால் எவ்விதமான லாபமோ நஷ்டமோ வாஸ்தவமாக இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு இல்லை. லாப நஷ்டம் வரலாம், விவகாரத்தில் லாப நஷ்டங்கள் வரலாம், வெற்றி தோல்வி வரலாம், இன்ப துன்பங்கள் வரலாம். அதெல்லாம் சரீரத்துக்கு பிராரப்தத்தினால வரக்கூடியது. ஆனால் ஆத்மாவுக்கு அவை எதுவும் இல்லை. அதனால் ஆத்மாவுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை, கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. அதனால் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். அதனால் சண்டை போடணும். ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லைங்கிற ஞானத்தோடு என்ன பண்ணு? கொல்லுனா கொலை செய்வாயாக, உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்வாயாக. நம்மளுடைய கடமை என்னவோ, எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோமோ, எந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த வாழ்க்கை நிலையில் இருக்கிறோமோ அதை அப்படியே தொடர்ந்து செய்யலாம். ஆனால் அது ஒரு வேடிக்கையாக, விளையாட்டா, ஒரு நாடகமாக, நடிப்பா, சினிமாவா, லீலையாக செய்யலாம். அதான் பகவானே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கிருஷ்ணராக இருந்து, ராமராக இருந்து, அவதார புருஷர்களாக இருந்து பகவானே அதை செய்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இந்த ஞானமானது, ஞானத்தீயில், அத்வைத ஞானத்தீயில் துவைத்த அஞ்ஞானமானது, துவைத்த விருத்தியானது ஹோமம் செய்யப்பட்டால் அதன் பிறகு உலகம் என்ற மயக்கம், அந்த மயக்கத்தை உண்டு பண்ணுகின்ற மனது எவையும் இருக்காது. அப்புறம் எப்படி இருக்கலாம்? அடுத்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாடல், 5வது பாடல். உள்முகமாகி அப்படின்னு சொன்னாரு. அந்த உள்முகமாகி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். மனதை உள்முகமாக திருப்ப வேண்டும் என்பதற்கான விளக்கம். ஐந்தாவது பாடல். படர்ச்சித்துருவாய் பிரிவிலனாய் பாராவார பற்றிலனாய் திடமுற்று உனது கனவடிவை நினை சங்கற்பம் சேராதே கடனா உயிர்கொள்ளுரு பகைவன் கருத்தில் வஞ்சம் இலா நட்பில் தொடர்பானவனே எனக்கானும் அவனை கண்டோன் தூய்தாக. படர்ச்சித்துருவாய் பிரிவிலனாய் பாராவார பற்றிலனாய் திடமுற்று உனது கனவடிவை நினை சங்கற்பம் சேராதே கடனா உயிர்கொள்ளுரு பகைவன் கருத்தில் வஞ்சமிலா நட்பில் தொடர்பானவனே எனக்கானும் அவனே கண்டோன் தூய்தாக. இந்த 4வது பாடல்ல உலகு என்னும் கணம் இல் துரும்பை, உலகு ஒரு துரும்பு மாதிரி சொல்றார். கணம் இல் துரும்புனா சாரம் இல்லாத துரும்பு. துரும்புனா காஞ்சி போன கட்டை சொல்கிறோமே, சமித்து அப்படிங்கிறது என்னது? இந்த கணமும் இல்லாமல், அதுக்குள்ள எந்த ஸ்டஃப்பும் இல்லாமல், எந்த சாரமும் இல்லாமல் இருக்கே, அது மாதிரி உலகம்னா. அதனால் கணம் இல் துரும்பு, அதுக்கு அர்த்தம் சொல்லலை. அதனால் இப்போ சொல்கிறேன். அதனால் அந்த பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னா
கனம் இல் துரும்பேன உள்ள சாரம் இல்லாத துரும்பு மாத்திரமாக துரும்பு போல இருக்கின்ற ஒன்றும் இல்லாத உள்கூடு ஒன்றும் இல்லாத துரும்பு போல இருக்கின்ற மூன்று உலகு என்னும் துரும்பைனா. அதனால் சமித்து துரும்புங்கிறது சமித்துங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஏன்னா ஹோமம் செய்தல்னு உருவகப்படுத்துறதுனால அறிவாகிய அக்னியில் இந்த உலகத்தை ஹோமம் செய்ய வேண்டும், உலகத்தை சமித்தாக ஆக்கி ஹோமம் செய்ய வேண்டும். இப்போ சமித்து அப்படின்னாக்க என்னது? அது சாரம் இல்லாதது, விதமான எசன்ஸ் ரசமும் இல்லாமல் வெறும் கட்டை, வெறும் குச்சி, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த உலகம். படர் சித்து உருவாய் பிரிவிலடாய் பாராவாரா பற்றிலடாய். பாராவாராப்புன்னு இருக்கு, பாராவார பற்றிலடாய். அந்த வாரான்னு நெடில் தேவையில்லை, பாராவாரம். பாராவார பற்றிலடாய் திடமுற்று உனது கன வடிவை நினை. உள்முகமாகி அப்படிங்கிறதுக்கு இதா விளக்கம். உள்முகமாக இருக்கிறது என்னது? சித்ரூபமாக, சர்வ வியாபகமாக, படர்னா படர்ந்திருக்கின்ற, வியாபகமாக இருக்கின்ற சைத்தன்ய சொரூபமாக, எல்லா நாமரூபங்களுள்ளும் வியாபகமாக இருக்கின்ற சைத்தன்ய சொரூபமாக, பிரிவிலனாய் எவ்விதமான பேதமும் இல்லாத, காலதேச வஸ்து வரையறை இல்லாத, எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துக்களுள்ளும் ஆதாரமாக ஆத்மாவாக சாட்சியாக இருக்கின்ற ஞான சைத்தன்யத்தை, சித்துரை சைத்தன்யத்தை பாராவார பற்றிலனாய். பாராவாரம்னாக்க முன்பின் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி பின்னாடி எதுவும் இல்லாமல் இவ்விதமான பிளவுகளும் பிரிவுகளும் இல்லாத பற்றில்லாதவனாய். எந்த விஷயத்திலும், அதனால் முன்னிருந்த விஷயங்கள் என வருகின்ற விஷயங்கள் எந்த விஷயத்திலும் பற்று கொள்ளாதவனாக. அதனால் முன்பின் பற்றிலவனா, முன்பின் பொருள்களில், முன்னுள்ள பொருட்கள், இப்போ இருக்கிற பொருள்கள், அதாவது நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருட்கள், வரக்கூடிய பொருட்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த விஷயத்திலும் எதிலும் பற்றில்லாதவனாக, எந்த நாமரூபத்திலும் பற்றில்லாதவனாக, எதிலும் மனத்தை செலுத்தாதவனாக, திடமுற்று உறுதியுடன், இவைகளெல்லாம் மித்யா என்று உறுதி, அத்வைத பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்ற உறுதி, அந்த உறுதி உடையவனாக, உனது கனவடிவை, உன்னுடைய சத்வடிவை, உன்னுடைய யதார்த்தமான சத்வடிவை நினைப்பாயாக. போன பாட்டில் உலகத்தை சொல்கிற பொழுது கணம் இலான்னு சொன்னார். அப்படி அது இல்லாமல் இதான் உண்மையான கணம், இதுதான் வாஸ்தவமாக சாரமாக இருக்கிறது பிரம்மம் தான், சத்தா இருக்கிறது பிரம்மம் தான். அதனால் கணம் இல்லான்னு சொல்கிற பொழுது அசத்துன்னு எடுத்துக்கொள்ளணும். கன வடிவைனா சத்தான வடிவை, வாஸ்தவமாக இருக்கின்ற ஒரே வஸ்துவான உன்னுடைய சொரூபத்தை நினைப்பாயாக. இப்படி உறுதியோடு அதையே எப்பொழுதும் தியானித்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருப்பாயாக. வேற எந்த நாம ரூபங்களிலும் பற்று கொள்ளாமல். அதனால் உலகத்தில் முன்னாடி அபிமானம் இருக்கிற பொழுது, அஞ்ஞானம் இருக்கிற பொழுது, பல பிறவிகளாக இந்த உலகத்தையும் உடலையும் நம்ம பார்த்து அதை வைத்து கொண்டு தான் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். அதனால பற்றானது இருந்தது. இப்போ இவைகள் மித்யா என்று புரிந்து கொண்டாகிவிட்டது. அதனால் அதன் மேலே இருக்கக்கூடிய பற்றுக்கள் அனைத்தையும் நீக்கி கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தினால நீக்க வேண்டும். ஆனால் இது புரிந்து கொண்டாலும் நீக்கிறதுல சமம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் மித்தியான்னு நம்ம புரிந்து கொண்டாலும் உடனே அதை விட்டுவிட முடியவில்லை, உடனே தூக்கி போட்டுற முடியறதில்லை. ஏன்னா பல காலமாக ஊறி வந்திருக்கு, அந்த வாசனைங்கிறது இருக்கின்றது. அந்த வாசனைக்கு மீண்டும் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே அதை வலியுறுத்தி சொல்லுகின்றாய். பாராவார பற்றிலனாய், என்னோட ஏற்கனவே இருக்கின்ற விஷயங்களிலும் இவைகளெல்லாம் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களிலும் எதிலுமே பற்று இல்லாதவனாக, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவனாக, இருக்கிறதுலையும் பற்று இல்லாமல் தாமரை இலை தண்ணீர் போல. இனிமேல் இதெல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும், அது இருந்தால் தான் நிம்மதி சந்தோஷங்கிற எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதுக்கப்புறம் அப்போ மனசு இந்த எந்த விஷயத்தையும் உலக விஷயங்களில் சிந்தனை பண்ணாமல் அந்த வாசனைகளுக்கு இடம் கொடுக்காம அப்புறம் என்ன பண்ணணும்? சித்து உருவாய் பிரிவிலனாய், அந்த சித் ஸ்வரூபமாக எவ்விதமான பேதமும் இல்லாத எல்லா நாமரூபங்களுள்ளும்
சர்வாத்மகமாக இருக்கின்ற ஆத்மாவையே சிந்தித்து கொண்டு உனது கனவடிவை சிந்தித்து கொண்டு இருப்பாயாக. திரும்ப சொல்றார், சங்கற்பம் சேராதே. திரும்ப விஷயங்களை குறித்து சங்கற்பத்துக்கு இடம் கொடுக்காதே, அந்த துவைத்த வாசனைகளுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா சங்கல்ப பிரபவான் காமான், சங்கல்பத்தில் இருந்தால் காமம் முதலானவைகள் வருது. இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது, விவகாரம் பண்ணுற பொழுது இந்த உலகம் மீண்டும் இழுக்கலாம், நாம ரூபங்கள் மயக்கத்தை கொடுக்கலாம். அதனால் சங்கல்பமானது ஏற்பட்டு விடலாம். அதனால் அந்த சங்கல்பம் வராமல் பார்த்து கொள்ளணும். மனது எந்த ஒன்றையும் சங்கல்பிக்காமல் பார்த்து கொள்ளணும். விவகாரம் பண்ணுறோம், விவகாரத்தை விவகாரமாக மட்டும் பண்ணுறோம். ஆனால் இது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், நிம்மதி, அல்லது இவர்கள் இந்த உறவுகள், பொருட்கள் மட்டுமல்ல உறவுகளும் இது இருந்தால் தான், இவைகள்லாம் இருந்தால் தான் எனக்கு நிம்மதி, அல்லது இது எனக்கு அவசியம் வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த உறுதியான எண்ணம், அதான் சங்கல்பம். அந்த சங்கல்பம் இல்லாமல் அதே சமயம் பிராரப்தப்படி விதிப்படி என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, விதிப்படி எது வருமோ அது வரும், எது கிடைக்குதோ அது கிடைக்குது, எது நமக்கு இல்லை என்று இருக்கோ அவைகள் வராது. அதனால் வர்றது போகிறத பற்றி கவலைப்படாமல் எது வருதோ அதை அப்படியே எதிர்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு இருத்த. நம்ம புதுசாக எந்த சங்கல்பமும் பண்ணுறது இல்லை. சங்கல்பங்கிறதே அதானே, நமக்கு இது போகணும்னா. அதனால் மம்மோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா அப்படின்னு சொல்லி எல்லா பாப்பங்களும் நீங்க வேண்டும்னு சங்கல்பம் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் தொலையணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது, அதுக்கு ஒரு சங்கல்பம். அப்புறம் இதெல்லாம் வேணும்னு பிரார்த்தனை இருக்குது, அது ஒரு சங்கல்பம். இந்த ரெண்டுமே இல்லாமல் இது தொலையணுங்கிறதும் இல்லை, அல்லது வர வேண்டும் என்பதும் இல்லை. பிராரப்தப்படி எது வரணுமோ அது வரும், எது தொலையணுமோ அது தொலையும். அதெல்லாம் சரீரத்துக்கு தான். ஆத்மாவிடத்தில் அது எதுவும் சேர்வதும் இல்லை, எதுவும் தொலைகிறதும் இல்லை. நான் ஆத்மா என்று இருத்தல். அதனால் விதமான புதிய சங்கல்பங்களும் இல்லாமல் இருத்தல். அதனால் சங்கல்பம் சேராதே. அதுக்கப்புறம் அப்படி இருப்பாயாக, அதான் உள்முகமாக இருக்கிறது. அதனால் புதுசாக எந்த சங்கல்பமும் பண்ணி கொள்ளாமல் மனதை ஆத்மஸ்வரூபத்திலேயே நினைத்து கொண்டு சிந்தனை பண்ணி கொண்டு நிதித்தியாசனம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறது. எந்த விஷயங்களையும் பற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுல பற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. புதுசாக இது வேணும்னு சங்கல்பம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஞானம் இருந்தால், ஞான நிஷ்டை வந்தா அப்புறம் மனசு எப்படி இருக்கும் சொல்றார். கடனா உயிர் கொல்லுரு பகைவன். கருத்தில்னா மனதில் என்ற அர்த்தம். மனதில், நம்மளுடைய மனதில், இதயத்தில். கடனா உயிர் கொல்லுரு பகைவன், உயிரை கொல்லுகின்ற பகைவன். ஒரு பகைவன், எதிரியானவன், நம்ம உயிரையே எடுக்கிற மாதிரி, கடன் கொடுத்தவன் கடனை வாங்க வர்ற மாதிரி, ஒரு யமதர்ம ராஜா மாதிரி நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு எவனாவது வந்தாலும், அதனால் உயிர் கொல்லுரு பகைவன், உயிரை கொல்லுகின்ற உயிரை எடுக்கின்ற பகைவனையும் மனத்தில் வஞ்சம் இலா நட்பில் தொடர்பானவனே, மனதில் எவ்விதமான வெறுப்புணர்வும் இல்லாம அவனை நண்பனாக பார்க்கக்கூடியவன். நட்பில் தொடர்பானவனை நட்பா உறவா பார்க்கக்கூடியவன். யாரையும் எதிரின்னு நினைக்கிறது இல்லை. இவன் எனக்கு எதிரின்னு யாரையும் நினைக்கிறது இல்லை. அவன் இன்னொருவன் இவனை எதிரின்னு நினைக்கலாம். நம்மள புறத்துல இருக்கிற ஒருத்தர் இவன் நமக்கு உறவு எதிரின்னு அவன் நினைக்கலாம். ஆனா இவன் யாரையும் எதிரியாக கருதுவது இல்லை. அதனால் எதிரியை கூட, உயிரையே எடுக்க வருகின்ற எதிரியை கூட, உடலை கொள்ள வருகின்ற எதிரியை கூட மனதில் நட்பாக தொடர்பவனே, எந்த விதமான வஞ்சமும் இல்லாமல், எவ்விதமான மனதில் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று இருக்கிறதுங்கிறது இல்லாமல், மனதிலும் எவ்விதமான, சிலர் மனதில் வெறுப்பு இருக்கும், ஐயோ நமக்கு இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள முடியாது. அதனால் வெளியே நட்பாக இருக்கிற மாதிரி பேசுவான், பழகுவான். ஆனால் இவருக்கு உள்ளேயும் அந்த மாதிரி இல்லை. இவனை எதிரியா நினைத்தாலும் இவருடைய மனசுல எல்லளவும் இவன் எனக்கு பகைவன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா பகைவன்னு நினைக்கிறதுக்கு ஆத்மாவுக்கு அந்நியமாக இன்னொன்று இல்லை. அஞ்ஞானத்தினால அவன் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறான். அது அவனுடைய அறியாமை. உண்மையிலேயே அவன் கொல்ல வந்தாலும் உடம்பைத்தான் கொல்ல முடியும், ஆத்மாவை கொல்ல முடியாது. எதிரி நம்மை கொல்ல வருகிறான்னா அவன் உடம்பைத்தான் கொல்ல முடியுமே ஒழிய ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆனால் அவன் அறியாமையினால நான் இவனை கொன்று விடுவேன்னு நினைக்கிறான். அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய அறியாமை. நாம் அழிவில்லாத ஆத்மா. அதனால
அந்த மரணத்தை குறித்த பயம் இல்லாமல், மரணத்தை கொடுப்பவனை எதிரின்னு நினைக்காம, அதனால் உடம்பை எடுக்க வந்த வேணா எடுத்துக்கன்னா ரொம்ப நல்லது, விடுதலைன்னா. அதனால் ஜீவன் முக்தனாக இருக்கிறார். உடம்பை கொல்ல வந்தானா அது பரவாயில்ல, விதிப்படி போகணும்னு இருக்குது. அது உன் கையால் போனாக்க எனக்கு விதேக முக்தி கொடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கணும். அதனால் ஜீவன் முக்தனாக இருக்கிறவன் தன்னை கொல்ல ஒருவன் வர்ற பொழுது விதேக முக்தி கொடுக்கறதுக்காக பகவான் அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சந்தோஷமா எடுத்துக்க. உன்னால இந்த உடம்பு யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சேன், பரவாயில்ல, உனக்கு அதனால ஒரு சந்தோஷம்னா தாராளமா உடம்பை எடுத்துக்கன்னு கொடுக்க தயாரா இருக்கிறவன். அதனால அவனை பகைவனா பார்க்காம நண்பனா பார்க்கிறான். எப்படி அந்த மனநிலை எப்போ வருதோ, எனக்கு காணும் அவனே தூய்தாக கண்டோன், அப்படி எவனுக்கு அந்த சரீர அபிமானமானது இல்லாமல் முற்றிலும் இல்லாமல் போய்விடுகிறதோ, நான் ஆத்மாங்கிற அந்த ஸ்திர ஞானம் இருக்கோ அவனுக்கு, அவன்தான் எஃப் பஷ்யதி ச பஷ்யத்தின, எவன் அவ்வாறு காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றான். அவனே தூய்தாக கண்டோன்னா மாசரு காட்சி, சம்யக் தரிசனம்ங்கிறது அதான். மாசரு காட்சியவருக்குன்னு சொல்றாரு, சம்யக் தரிசனம் தூய்மையான காட்சி, தெளிந்த காட்சி, தெளிந்த ஞானம் அதுதான். அதனால் அது கதையில் வரும். மகா அலெக்சாண்டர் இங்கே வர்ற பொழுது, இங்கே ஒரு ஞானி, இந்தியாவில் ஒரு சன்னியாசி துறவியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். அதனால் ஒரு புகழ்பெற்ற துறவி அப்போ இருந்தார். அவர் பேர் டயோஜெனிஸோ ஏதோ சொல்கிறான். அந்த துறவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆள் அனுப்பிச்சி விட்றான். அவரை பார்க்குறான். அவர் நான் யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அவரை உங்கள் ராஜா வேணா என்னை பாருன்னு சொல்லிட்டேன். அவன் சும்மா கூப்பிடுவான போல அன்பா கூப்பிட்டு பார்ப்பான். அப்புறம் கத்தியை வச்சு கூப்பிட்டு பார்த்தான். நீ வரலைன்னா உன்னைய கொன்றுவேன்னா. டேய், நான் ஏற்கனவே இந்த சரீரத்தை கொண்டுட்டேன், என்னையே உன்னால் கொல்ல முடியாது, உன்னால் கொல்ல முடிஞ்சது சரீரம் தான்னா ஏற்கனவே நான் அதை கொண்டுட்டேன். அதனால் இனி என்னை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கின்ட்டேன். ஆத்மாவே உன்னால் கொல்ல முடியாது, இந்த சரீரத்தை கொல்றேன்னா அது ஏற்கனவே நானே கொண்டுட்டேன், அது நான் இல்லைன்னு நான் ஏற்கனவே அதை காலி பண்ணிட்டேன், அதனால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கொல்றதுன்னா கொன்னுக்கான்ட்டாரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அவன் போய் அலெக்சாண்டர் சொன்னாரான். அவர் பார்த்தார். அது ஒரு கதை இருக்குது, உண்மையா பொய்யான்னு தெரியாது, அப்படி ஒரு கதை இருக்குன்னு. அதனால் சரீரம் நான் இல்லைன்னு இருக்கிறவன், அதற்கு மேலே சரீரத்தை கொல்லுகின்ற பகைவன். இவர் ஏற்கனவே ஞானத்தினால அது முன்னாடியே போன பாட்டிலே பார்த்தோமே, ஆகுதியாக கொடுத்துட்டார். 3 உலகத்தையும் கொடுத்தாருன்னா என்னுடைய 3 சரீரத்தையுமே ஏற்கனவே கொடுத்துட்டார். 3 உலகத்தையும் கொடுத்தல்ங்கிறது என்னது, தான் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அனைத்தையும் அவர் ஞானத்தீயினால் எரித்து விட்டால். பிராரப்தம் கூட அவரோட திருஷ்டியில் கிடையாது. சரீரம் இருக்குங்கிறதுனால மற்றவர்களுடைய திருஷ்டியில் தான் அவர் பிராரப்தத்தில் புண்ணிய பாவத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்னு சொல்கிறோம். ஞானியினுடைய திருஷ்டியில் அந்த சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் இல்லை, காரண சரீரமும். எப்போ அஜ்ஞானம் நாசமாகுதோ, காரண சரீரம் நாசமாகுதோ, அப்பொழுதே அதனுடைய காரியமான ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களும் நாசமாகிவிட்டன. அதனால் ஏற்கனவே அவர் 3 சரீரங்களையும் கொன்றுவிட்டு துரியமான ஆத்மா நான் என்று இருக்கிறார். அதனால் இந்த சரீரத்தை கொள்வதற்கு எவனாவது வந்தான்னா தாராளமாக எடுத்துக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கொடுத்துருவார். அவனை பகைவனாக எதிரியாக அவர் கருதுவது இல்லை, அவருடைய மனதில் அந்த எண்ணமானது வருவது இல்லை. அப்படி யார் இருக்கிறார்களோ, யாருக்கு அந்த அளவுக்கு திருட ஞானமானது இருக்கின்றதோ அவனே சத்தியத்தை உள்ளவாறு கண்டவன். நல்ல தூய்தான எவ்விதமான மாசும் இல்லாமல் உள்ளதை உள்ளவாறு உண்மையை அறிந்தவன் அவனே. அடுத்த பாடல், 6வது பாடல். வேரினோடு கரையில் மரம், வீழ்க்கு நதியை போல் நண்பும், சீரில்லாத மச்சரமும் சிதைத்தோர் மகிழ்வு பொறாமைகளால் சாரும் ஏதம் அறுத்தவராம் தனி தத்துவ நூல் உட்பாவித்து ஓருவார் காதலை கடிதல் உதித்த கதிர் கங்குலை ஒழித்தல். வேரினோடு கரையில் மரம், வீழ்க்கு நதியை போல் நண்பும், சீரில்லாத மச்சரமும் சிதைத்தோர் மகிழ்வு பொறாமைகளால்
சாரும் ஏதம் அறுத்தவராம் தனி தத்துவ நூல் உட்பாவித்து ஓருவார் காதலை கடிதல் உதித்த கதிர் கங்குலை ஒழித்தல். வேரினோடு கரையில் மரம் வீழ்க்கு நதியைப் போல் நண்பும் சீரிலாத மத்சரமும் சிதைத்தோர் மகிழ்வு பொறாமைகளால் சாரும் ஏதம் அறுத்தவராம். இது ஒரு வாக்கியம். வேறு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு நதி, ஒரு பெரு நதி ஓடுகின்றது. அது பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அதனுடைய கரைகளில் இருக்கக்கூடிய மரங்களையும் வீழ்த்தி அது இழுத்து கொண்டு சென்று விடுகிறது. வேரோடு பிடுங்கி எடுத்து செல்லுகின்றது. அதனால் வேரினோடு கரையில் மரம் வீழ்க்கும் நதியை போல், அந்த நதியானது வேரோடு மரங்களை வீழ்த்துவது போல நண்பும் சீரில்லாத மத்சரமும். நண்புங்கிறது நட்பு, அன்பு. மத்சரம்ங்கிறது பொறாமை, வெறுப்பு. அதனால் விருப்பு வெறுப்புகளை சிதைத்தோர். அதனால் உணர்வு சொல்ற அன்பு பகை, விருப்பு வெறுப்புகளை சிதைத்தோர். மனதில் இருக்கக்கூடிய காம குரோதங்களை அழித்தவர்கள், வென்றவர்கள். எதனால? இந்த ஞானத்தினால, ஞான பெரு நதியினால இந்த காம குரோதங்களை அழித்தவர்கள், வேரோடு பிடுங்கி எரிந்தவர்கள். சிதைத்தோர். அப்படி உருவகம் கதை அப்படி மேற்கோள் இருக்கிறதுனால, உருவகம் அப்படி இருக்கிறதுனால, நதி எப்படி வேரோடு மரங்களை பிடுங்குகிறதோ அதை போல விருப்பு வெறுப்புகளை வேரோடு நீக்கியவர்கள், அடியோடு நீக்கியவர்கள். அதனால சாரும் ஏதம் அறுத்தவராம். அதனால வரக்கூடிய இன்ப துன்பங்களை நீக்கியவர்களாம். இந்த விருப்பு வெறுப்பு தான் இன்ப துன்பத்தை கொடுக்கின்றது. விருப்பு வெறுப்பு இல்லை என்றால் அதனால வருகின்ற மகிழ்வு பொறாமை, அதனால வருகின்ற துன்பம். மகிழ்ச்சிங்கிறது அன்புனால வரக்கூடிய மகிழ்ச்சி. விருப்பத்தினால விரும்பிய பொருள் கிடைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வு மகிழ்ச்சி. அப்புறம் பொறாமை, மத்சரம்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை பொறாமை. அந்த பொறாமை, இந்த விருப்பு வெறுப்பு அதை நீக்கியவர்கள். அதனால விருப்பு வெறுப்புனால வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுபட்டவர்கள். ஏன்னா விருப்பு வெறுப்பு இருந்தால் அதுல இருந்து துன்பம் வரும். விருப்பு வெறுப்பை நீக்கிட்டதுனால அதுல இருந்து வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். இந்த விருப்பு வெறுப்பு எதனால வருது அப்படின்னு பார்த்தா, விருப்பு வெறுப்பு எதனால வருது? எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு உறவு அல்லது எந்த ஒரு பொருள் அதுல இருந்து நமக்கு இன்பமானது வருமோ அதன் மேல விருப்பமானது வருகின்றது. அதே மாதிரி வெறுப்பு எதன் மேல அல்லது பொறாமை எதன் மேல வருகின்றது? எந்த பொருள்ல இருந்து அல்லது எந்த உறவுல இருந்து நமக்கு துன்பமானது வருகின்றதோ அதன் மேல பொறாமையானது, வெறுப்பானது வருகின்றது. கோபம், பொறாமை, வெறுப்பு, இந்த உணர்ச்சிகள் வருகின்றது. இவர் தன்னை ஆத்மா என்று அறிந்து கொண்டவர். அதனால இங்கு எல்லாமே ஆத்மா என்று பார்த்து கொண்டிருக்கிறவர். ஆகவே இவர் விரும்புறதுக்கு இரண்டாவதா ஒரு பொருள் இல்லை, அல்லது இன்பத்தை தரத்தக்கதா ஒரு பொருள் இல்லை. எந்த இன்பத்தை தருகின்ற பொருள்கள் மேல நமக்கு விருப்பமானது வருகின்றதோ இவர் அந்த இன்பத்தை ஏற்கனவே அடைந்தவராக இருக்கின்றார். அதனால அதற்கு மேல இன்பத்தை தரக்கூடிய ஒரு பொருள், ஒரு உறவுங்கிறது இங்க இல்லை. உலகத்திலேயே எல்லாவற்றிலும் இன்பமயமா இன்ப சொரூபமா இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாவை அடைந்து விட்டதுனால, அதனால எது மேலான இன்பமோ அந்த மேலான இன்பத்தை தருகின்ற பொருளை இவர் ஏற்கனவே அடைந்தவரா இருக்கிறதுனால இதற்கு மேல இன்பத்தை தரக்கூடிய ஒரு பொருளானது இல்லை. அதனால பொருளும் இல்லை, எந்த உறவும் இல்லை. அதனால அங்க விரும்புறதுக்கு ஒன்று இல்லை. அதே மாதிரி இந்த துன்பத்தை தருகின்ற ஒரு பொருளும் எல்லாமே மித்தியானா. அதனால எந்த பொருள்களெல்லாம் துன்பத்தை தருகின்றன, துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றனன்னு நம்ம நினைக்கிறோமோ அவைகள் எல்லாம் மித்யா என்று நீக்கிவிட்டதுனால வெறுப்பதற்கும் ஒன்றும் இல்லை. நம்ம எந்த இன்பத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இன்பத்தை வாஸ்தவமா எது இன்பத்தை தரும்? எந்த பொருள் சத்தியமா இருக்கோ அதுதான் இன்பத்தை தரும். இங்க சத்தியமா இருக்கிற பொருள் ஒரே ஆத்மாதான்.
அதனால நம்ம அதை அறியாததுனால இன்பமானது பொருள்கள்ல இருந்து வரும் வேண்டும்னு நினைக்கிறோம். எந்த பொருள் நமக்கு, அதாவது இன்பமானது எதிலிருந்து வருகின்றதோ அதை அடைய வேண்டும்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். உண்மையிலேயே ஆத்மா மட்டும்தான் இன்பமயம். ஏன்னா அது மட்டும்தான் உண்மையில இருக்கிறது. உண்மையில இருக்கிறது ஆத்மா தான், அது ஆனந்த ஸ்வரூபம். ஆனா அந்த இன்பத்தை அறியாமையினால மித்யாவான நாமரூபத்திலிருந்து வரும், நாமரூபத்தை உடைய மித்யாவான பொருள்கள்ல இருந்து வரும் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானத்தை அடைந்தவன் எந்த இன்பத்தை விரும்பினானோ அந்த இன்பம் ஆத்மாவாக இருக்கிறது, நானாக இருக்கிறேன்னு புரிந்து கொண்டதுனால அவனுக்கு அதற்கு மேல விரும்புறதுக்கு பொருள் இல்லை. அதே மாதிரி துன்பத்தை தருகின்றதுன்னு எதை நாம நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த துன்பத்தை தருகின்ற பொருள் வாஸ்தவமா இல்லைன்னு புரிந்து கொண்டதுனால அவனுக்கு வெறுப்பதற்கும் பொருள் இல்லை. விரும்புறதுக்கும் ஒரு பொருள் இல்லை, வெறுப்பதற்கும் பொருள் இல்லை. விரும்புவதற்கா எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் ஏற்கனவே அவனாகவே இருக்கின்றான். வெறுப்பதற்காக எந்த பொருள் இருக்கின்றதோ அது இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொண்டவனாக இருக்கின்றான். அதனால விருப்பு வெறுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. வீதராக பயக்ரோதக இதில் பார்க்கிறோம். ராகம், பயம், குரோதம் இவைகளெல்லாம் நீங்கியவன். அதனால அவன் நீக்க வேணாம், அதுவா நீங்கி விடுகின்றது. கயிற்றுல பாம்பு அப்படின்னு பார்க்கிற பொழுது அது வெறுக்கத்தக்க, பயத்தை தரத்தக்க, அதனால ஆபத்து வருமோன்னு சொல்லி வருது. அப்ப அந்த பாம்பு உண்மை இல்லைன்னு புரிந்து கொண்ட பிறகு அந்த அதுக்கு மேல அங்க வெறுப்பு வருமா? அந்த பாம்பை எப்படி கொள்றதுன்னா, அந்த கயிற்றுல இருக்க பாம்பை எப்படி கொள்றதுன்னு நினைக்க முடியுமா? கயிறு தெரிஞ்சா பாம்பு தெரியாது. அதனால கயிற்றுல இருக்க பாம்பு அப்படின்னாக்கா ரெண்டு அப்படி வாய்ப்பே இல்லை. பாம்பு தெரிகிற பொழுது கயிறு தெரியாது, கயிறு தெரிஞ்சா பாம்பு தெரியாது. கயிற்றுல இருக்க பாம்புனாக்க அது வெறும் தோற்றம்ங்கிறது தெளிவு. இப்போ ரப்பர் பாம்பெல்லாம் வச்சிருக்கிறானே, பாம்பு, பல்லி, பூரா மாதிரி இதுலேயே ரப்பர்லேயே பண்ணி வச்சிருக்கிறான், சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக, அப்படி குழந்தைகள் விளையாடுறதுக்காக. அதனால் ரப்பர் பாம்புன்னு தெரிந்த பிறகு அதன் மேலே பயமோ வெறுப்போ வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வந்ததுனாக்கா அது ரப்பர் பாம்பு இல்லை, உண்மை பாம்புன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அதனால் நமக்கு மனசில் பயம் வெறுப்பு வருதுனாக்கா உலகம் மித்தியாங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாகலேங்கிறது புரிந்து கொள்ளணும். ஆனால் அது வெறும் தோற்றம்னா அங்கே வெறுப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இதுல இருந்து நமக்கு சுகம் வரும். காணல் நீர்னா அதுல இருந்து சுகம் அந்த தண்ணீர்ல இருந்து நமக்கு சுகம் வரும், தாகம் தீரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அது மேல விருப்பமானது வரும். தாகமே இல்லாதவனுக்கு முன்னாடி அமிர்தம் இவே இருந்தாலும் அதில் விருப்பம் வருமான? விருப்பம் வராது. ஏன்னா அவனுக்கு அதற்கான தாகம் இல்லை. அவன் நிறைவானவனா, திருப்தியானவனா இருக்கின்றான். அதனால விரும்புவதற்கும் ஒன்றும் இல்லை. அதனால எந்த இன்பத்தை நம்ம விரும்புகிறோமோ அந்த இன்பம் நம்மளுடைய சொரூபம்னு தெரிந்து கொண்ட பிறகு இன்பத்தை தருகின்ற இன்னொரு பொருள்ங்கிறது இல்லை. அதனால விருப்பம் ஏற்படுவது இல்லை. அதே மாதிரி துன்பம் நமக்கு வேண்டாம் என்று நினைப்பதற்கு துன்பத்தை தருவதாக இன்னொரு பொருள் இல்லை, இருப்பதாக இதுவரை தெரிந்தது அஞ்ஞான காரியம். அஞ்ஞானம் நீங்கிட்டதுனால வெறுப்புக்குரிய பொருளும் இல்லை. ஆகவே அவனுக்கு வெறுப்பு இல்லை. ஆகவே வெறுப்புனால வரக்கூடிய துன்பங்கள் இல்லை. சாரும் ஏதம் அறுத்தவராம். சரி, மேற்கொண்டு நாளை வகுப்புல தொடரலாம். இந்த வாரத்துக்கு இந்த சனிக்கிழமை வரைக்குமே ஞான வாசிஷ்டம் பார்க்கலாம். இதே நேரம் காலையில் 7:15 8:15 பார்க்கலாம். அறிவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।